வணக்கம். ஜேகே செய்திகளின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சிறுவர் துஷ்பிரயோகம் தொடர்பில் 9 மாதங்களில் 414 முறைப்பாடுகள் பதிவு. நாட்டில் தங்கத்தின் விலையில் பாரியளவு வீழ்ச்சி. ஹிஸ்புல்லாவிடம் இருந்து 2 மில்லியன் அமெரிக்க டாலர் மோசடி. வெளிநாட்டில் பணிபுரியும் இலங்கையர்களுக்கு வெளிவிவகார அமைச்சர் விசேட அறிவிப்பு. முல்லைத்தீவிற்கு அருகே நகரும் மென்டா சூறாவளியினால் கடற்கரைக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தல். விளையாட்டு துப்பாக்கியுடன் நீதிமன்றத்திற்குள் சென்ற பெண் கைது. செவ்வந்திக்கு உதவியவர்கள் முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர்கள் என போலீசார் அறிவிப்பு. அத்தையிடம் தங்க நகைகளை திருடி தனது காதலனுக்கு வழங்கிய 16 வயதுடைய பாடசாலை மாணவி தொடர்பில் தகவல். இந்த வருடத்தின் முதல் 9 மாதங்களில் சிறுவர்களுக்கு எதிரான பாலியல் துஷ்பிரயோகம் தொடர்பான 414 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை அறிவித்துள்ளது. குறித்த காலப்பகுதியில் பாரதூரமான பாலியல் துஷ்பிரயோகம் தொடர்பில் 192 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் அதிகார சபை தெரிவித்துள்ளது. இந்த வருடம் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு 7677 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. இவற்றுள் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை சட்டத்தின் கீழ் 6296 முறைப்பாடுகளும் சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை சட்டத்துடன் தொடர்பில்லாத 1381 முறைப்பாடுகளும் உள்ளடங்குவதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது. இந்த முறைப்பாடுகளில் அதிகபட்ச எண்ணிக்கையிலான முறைப்பாடுகள் கடந்த செப்டம்பர் மாதத்தில் கிடைக்கப்பெற்றுள்ளன. குறித்த மாதத்தில் மாத்திரம் 1176 முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன. சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை சட்டத்தின் கீழ் கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளில் 49 முறைப்பாடுகள் பாலியல் வன்புணர்வுடன் தொடர்புடையவை என்பதுடன் 111 முறைப்பாடுகள் சிறுவர் தொழிலாளர் முறைமை தொடர்பாகவும் 203 முறைப்பாடுகள் பிச்சை எடுத்தலில் குழந்தைகளை ஈடுபடுத்துவது தொடர்பாகவும் உள்ளடங்குவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை சட்டத்துடன் தொடர்பில்லாத ஏனைய முறைப்பாடுகளில் இளவயது கர்ப்பம் தரித்தல் தொடர்பான 62 முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன. இவை தவிர சிறுவர்களுக்கு எதிரான இணையதள துன்புறுத்தல் தொடர்பான 102 முறைப்பாடுகளும் வீட்டு வன்முறை தொடர்பான 38 முறைப்பாடுகளும் தற்கொலை முயற்சி தொடர்பான 13 முறைப்பாடுகளும் கருக்கலைப்பு தொடர்பான ஒரு முறைப்பாடும் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை அறிவித்துள்ளது. இந்த வருடத்தில் போதைப்பொருள் குற்றங்கள் தொடர்பில் 83 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் போதைப்பொருள் கடத்தலுக்கு சிறுவர்களை பயன்படுத்துவது தொடர்பில் 27 முறைப்பாடுகளும் 16 வயதிற்கும் குறைந்த சிறுவர்களுக்கு போதைப்பொருள் விற்பனை செய்வது தொடர்பில் 3 முறைப்பாடுகளும் கிடைக்கப்பெற்றுள்ளன. களுத்துறை பிரதேசத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் போது கருத்துரைக்கும் போதே பிரதி போலீஸ் மா அதிபர் ஜயந்த பாத்மினி வீரசூரிய இதனை தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் பாவனைக்கு சிறுவர்கள் அடிமையாகும் போக்கு தற்போது அதிகரித்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த சில வாரங்களுடன் ஒப்பிடும்போது நாட்டில் தங்கத்தின் விலை 3 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமாக குறைவடைந்துள்ளது. இதன்படி 22 கேரட் தங்கம் ஒரு பவுனின் விலை 2,98,000 ரூபாவாக பதிவாகியுள்ளது. நாட்டில் தங்கத்தின் விலை அக்டோபர் 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமையுடன் ஒப்பிடும்போது சுமார் 80,000 ரூபாய் குறைவடைந்துள்ளது. அக்டோபர் 17ஆம் தேதி அன்று ஒரு பவுன் 22 கேரட் தங்கத்தின் விலை 3,79,200 ரூபாவாக பதிவானது. இதற்கிடையே அக்டோபர் 17ஆம் தேதி 4,10,000 ரூபாவாக இருந்த ஒரு பவுன் தங்கம் 3,22,000 ரூபாவாக குறைவடைந்துள்ளதாக கொழும்பு செட்டியார் தெரு நகைக்கடை வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். நாடாளுமன்ற உறுப்பினர் முகமது ஹிஸ்புல்லாவிடம் 2 மில்லியன் அமெரிக்க டாலரை மோசடி செய்த குற்றச்சாட்டில் 11 கானா நாட்டவர்கள் கைதாகி நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் அவர்கள் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். தங்கம் விற்பனை என்ற போர்வையில் பணம் மோசடி செய்ததாக கானா தேசிய பாதுகாப்பு பேரவைக்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டின் அடிப்படையில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர். 2023ஆம் ஆண்டில் நாடாளுமன்ற உறுப்பினர் முகமது ஹிஸ்புல்லாவிற்கு தங்கம் வழங்குவதாக கூறி குறித்த சந்தேக நபர்கள் 2 மில்லியன் அமெரிக்க டாலரை பெற்றுள்ள கண்டறியப்பட்டுள்ளது. இப்பணத்தை பெற்ற பின்னர் சந்தேக நபர்கள் நாடாளுமன்ற உறுப்பினருடனான அனைத்து தொடர்புகளையும் துண்டித்துக் கொண்டதாக அந்நாட்டு ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளன. தொடர்ந்தும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிஸ்புல்லாவிற்கு 50 கிலோகிராம் தங்கத்தை விற்பனை செய்ய சந்தேக நபர்கள் இணங்கியதாகவும் அதன் சட்டபூர்வமான தன்மையை கொடுக்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றும் கையெழுத்திடப்பட்டிருந்தது. கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டின் அடிப்படையில் கானா தேசிய பாதுகாப்பு பேரவை கடந்த அக்டோபர் 16ஆம் தேதி சந்தேக நபர்களை கைது செய்தது. கைது செய்யப்பட்ட போது தங்கமாக இருக்கலாம்
இருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் 2 மஞ்சள் உலோகங்களும் கண்டுபிடிக்கப்பட்டதாக அந்நாட்டு போலீசார் தெரிவித்தனர். இச்சம்பவம் தொடர்பான வழக்கு எதிர்வரும் நவம்பர் மாதம் 20ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. வெளிநாடுகளில் பணிபுரியும் இலங்கையர்களுக்கு வாக்களிக்கும் உரிமையை வழங்க எதிர்காலத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் என வெளிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். பொது நிர்வாக அமைச்சகமும் இச்செயற்பாட்டில் ஈடுபட்டுள்ளதாகவும் இலக்கை விரைவாக அடைவதற்கான முயற்சிகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் 40வது ஆண்டு நிறைவை குறிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார். நாட்டில் உள்ள இலங்கையர்களுக்கு வாக்களி உரிமையை வழங்குவதற்கும் தேவையான சட்ட கட்டமைப்பை நிறுவுவதற்கும் தேவையான வசதிகளை வழங்குவதற்காக பொது நிர்வாக அமைச்சினால் ஏற்கனவே சிறப்பு குழு நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். அத்துடன் வெளிநாட்டில் வசிக்கும் அனைவருக்கும் பங்களிப்பு ஓய்வூதிய முறைமையை அறிமுகப்படுத்த தேவையான சட்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாகவும் வெளிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். நீர்கொழும்பு போலவெலன மடமா வீதியில் உள்ள ஒரு வீட்டிலிருந்து 2,33,200 வெளிநாட்டு சிகரெட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இராணுவ புலனாய்வு பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் கலனி சிறப்பு அதிரடிப்படை முகாமின் அதிகாரிகளுடன் நடத்தப்பட்ட சோதனை நடவடிக்கைகளின் போது இந்த சிகரெட்டுகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இதனை அடுத்து வெளிநாட்டு சிகரெட்டுகளை வைத்திருந்த குற்றச்சாட்டில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரை மேலதிக விசாரணைகளுக்காக நீர்கொழும்பு போலீஸ் நிலையத்தில் அதிகாரிகள் ஒப்படைத்துள்ளனர். இலங்கைக்கு வடகிழக்காக வங்காள விரிகுடாவின் கடல் பிராந்தியத்திற்கு மேலாக மென்தா சூறாவளியானது முல்லைத்தீவிலிருந்து சுமார் 600 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. மென்தா சூறாவளி மேலும் தீவிரமடைந்து பலமிக்க சூறாவளியாக வடக்கு வடமேற்கு திசையை அண்மித்து நகர்ந்து செல்வதுடன் இன்று மாலை அல்லது இரவு வேளையில் ஆந்திர பிரதேசத்தின் கரையை ஊடறுக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. காங்கேசன்துறை முதல் திருகோணமலை ஊடாக மட்டக்களப்பு வரையான கரையோரத்திற்கு அப்பால் உள்ள கடற்பிராந்தியங்களுக்கு செல்லும் மீனவர்களும் கடல்சார் ஊழியர்களும் அடுத்து வரும் 24 மணித்தியாலங்களுக்கு கடற்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் மத்திய சப்ரகமுவ மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களில் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் எனவும் வடமாகாணத்திலும் அத்துடன் அனுராதபுரம் மாவட்டத்திலும் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மத்திய மலை பிராந்தியத்தின் மேற்கு சரிவுகளிலும் மத்திய சப்ரகமுவ மேல் தென் வடமத்திய வடமேல் மற்றும் வட மாகாணங்களிலும் அத்துடன் திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் மணித்தியாலத்திற்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பலத்த காற்று மற்றும் மழையினால் ஏற்படும் சேதங்களை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். வெலிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகர சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் சுமார் 15 லட்சம் ரூபாய் ஒப்பந்தத்தின் பேரில் நடத்தப்பட்டுள்ளமை விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். துப்பாக்கிதாரி கைது செய்யப்பட்ட போது இந்த கொலை துபாய் லொக்காவின் ஒப்பந்தத்தின் பேரில் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்திருந்தார். சம்பவத்தில் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் உட்பட 6 சந்தேக நபர்களிடம் போலீஸ் நிதி குற்ற புலனாய்வு பிரிவு விசாரணைகளை முன்னெடுத்துள்ளது. வெலிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகர கடந்த புதன்கிழமை பிரதேச சபையின் பொதுமக்கள் தினத்தில் தனது அலுவலகத்தில் இருந்தபோது சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அவிசாவளை நீதவான் நீதிமன்றில் விசாரிக்கப்படும் வழக்கு ஒன்றிற்காக விளையாட்டு துப்பாக்கியுடன் சென்ற பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நீதிமன்றில் விசாரிக்கப்படும் வழக்கு ஒன்றிற்காக அப்பெண் நேற்று சென்றிருந்த போது நீதிமன்றத்தின் பிரதான நுழைவாயிலில் கடமையில் இருந்த ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் சந்தேக நபரின் கைப்பைக்குள் இருந்து குறித்த விளையாட்டு துப்பாக்கியை கைப்பற்றியிருந்தார். சம்பவம் தொடர்பாக சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு அவிசாவளை போலீஸ் நிலையத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். கைப்பையில் விளையாட்டு துப்பாக்கியை மறைத்து வைத்துக் கொண்டு நீதிமன்ற வளாகத்திற்கு நுழைய முயன்றதற்கான காரணத்தை வெளிப்படுத்த போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். கனேமுல்ல சஞ்சீவ கொலை வழக்கின் குற்றவாளியான இஷாரா செவந்திக்கு உதவி புரிந்தமை தொடர்பான விசாரணையை முன்னெடுக்கும் வகையில் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் 2 விசேட குழுக்கள் வடக்கு மாகாணத்தில் செயற்பட்டு வருவதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன. இஷாரா செவந்தி நாட்டில் தலைமறைவாக இருக்கவும் தப்பிச் செல்லவும் உதவியமை தொடர்பான விசாரணைகளுக்காக 4 குழுக்கள் தொடர்ச்சியாக செயற்படுகின்றது. அத்துடன் இஷாராவை இந்தியாவிற்கு அனுப்பியதாக கூறப்படும் ஆனந்தன் என்பவரின் வீட்டிலிருந்து துப்பாக்கிகளும் ரவைகளும் மீட்கப்பட்டமை தொடர்பில் வவுனியாவில் ஒருவர் கைது
கைது செய்யப்பட்டுள்ளார். வவுனியாவைச் சேர்ந்த 45 வயதான வர்த்தகரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த நபர் முன்னாள் விடுதலை புலிகள் இயக்கத்தைச் சேர்ந்தவர் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் ஆனந்தனிடம் வழங்கிய துப்பாக்கிகள் மற்றும் ரவைகள் எங்கிருந்து கிடைத்தன என்பது தொடர்பில் குறித்த வர்த்தகர் எவ்வித தகவல்களையும் இதுவரை வெளிப்படுத்தவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர். எவ்வாறாயினும் இஷாராவிற்கு ஒத்துழைப்பு வழங்கியமை தொடர்பில் இதுவரை 10 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களுள் 7 பேர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதுடன் ஏனைய 3 பேர் நீதிமன்ற உத்தரவிற்கமைய விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஒரு பெண்ணிடமிருந்து 2 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகளை திருடிய குற்றச்சாட்டில் 16 வயதான பாடசாலை மாணவி மற்றும் அவரது காதலன் மற்றும் ஒரு இளைஞன் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கலேட்டுவமுள்ள கனேமுல்லவைச் சேர்ந்த பாடசாலை மாணவி அன்னாசிவத்த ராகமியைச் சேர்ந்த அவரது காதலன் மற்றும் மினுவாங்கொடை நீல்பெனகொடவைச் சேர்ந்த இளம்பெண் ஆகியோரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பந்தப்பட்ட பாடசாலை மாணவி தனது அத்தையின் தங்க நகைகளை திருடி அதை தனது 17 வயதுடைய காதலனிடம் கொடுத்து விற்று அவளுக்கு ஒரு தொலைபேசி வாங்கித் தருமாறு கோரியுள்ளார். இந்நிலையில் 17 வயதுடைய காதலன் வயது குறைந்தவர் என்பதனால் 21 வயதுடைய உறவினரான பெண்ணை பயன்படுத்தி தங்க நகைகளை அடகு வைத்துள்ளார். தொடர்ந்தும் 1.9 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகளை அடகு வைத்து குறித்த காதலன் அதில் ஒரு சிறிய தொகையை செலவழித்து மீதி தொகையில் காதலிக்கு ஒரு தொலைபேசியை வாங்கி கொடுத்துவிட்டு மீதமுள்ள பணத்தை மோட்டார் சைக்கிள் வாங்குவதற்காக வைத்திருந்ததாக போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். தங்க நகைகள் காணாமற் போனமை தொடர்பில் அத்தை போலீஸ் நிலையத்தில் வழங்கிய முறைப்பாடுகளுக்கு அமைய பாடசாலை மாணவியான குறித்த சிறுமி அவரது காதலன் மற்றும் ஒரு பெண்ணை போலீசார் கைது செய்துள்ளனர். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை மாமல்லபுரம் அருகே உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் சந்தித்து தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் ஆறுதல் கூறியுள்ளார். கூட்ட நெரிசல் சம்பவத்திற்காகவும் கரூர் பகுதிக்கு நேரில் சென்று ஆறுதல் கூற முடியாமைக்காகவும் அவர்களிடம் விஜய் இதன்போது மன்னிப்பு கோரியிருந்தார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தன்னால் முடிந்த அனைத்து உதவிகளையும் செய்வதாகவும் அவர் வாக்குறுதி அளித்துள்ளார். கரூர் நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்திருந்தனர். ஏராளமானோர் படுகாயமடைந்த நிலையில் உச்ச நீதிமன்ற உத்தரவின் பேரில் சிபிஐ விசாரணைகளை முன்னெடுத்துள்ளது. இந்நிலையில் கரூர் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை மாமல்லபுரம் பகுதியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் விஜய் சந்தித்து ஆறுதல் கூறியுள்ளார். இதற்காக உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் நேற்று முன்தினம் 2 பேருந்துகள் மூலம் அழைத்து வரப்பட்டு விடுதியில் தங்க வைக்கப்பட்டிருந்தனர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தைச் சேர்ந்த 5 நபர்களுக்கு மாத்திரமே அனுமதி வழங்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். வணக்கம்.